பிக் பாஸ்ல டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்கு அப்புறம் அர்ச்சனா பண்ண ஒரு விஷயம் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அர்ச்சனா பட்டையை கிளப்பியிருந்தாங்க. அதனால் இந்த டிடிஎஃப் டாஸ்கில் அவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க தான் உள்ளே கலந்துக்க கூடாது இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு இருக்க பாயிண்ட்டை வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாரும் எதிர்பார்த்தது அவங்க எப்போவும் நல்லா பேசுகிறவங்களுக்கு தான் போகும், கண்டிப்பாக ஃபேவரட்டிசம் குரூப்பிசம் தான் இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக பூர்ணிமாவுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். பூர்ணிமாலாம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ரொம்ப எமோஷ்னல் ஆகி எழுந்து வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. மாயாலாம் அதை பார்த்துட்டு என்னடா அங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முழுக்க முழுக்க இது அர்ச்சனாவோட ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ஸ்மார்ட் மூவ் மூலியமா விளையாட்டில் இதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். குறிப்பாக இது என்ன மாதிரியான மூவ்னா, இதற்கு முன்னாடி தினேஷ் கேப்டனாக இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணார். மாயாவையும் பூர்ணிமாவையும் தனியாக பிரிச்சிட்டாரு. அப்போ பூர்ணிமாட்ட ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லா பேசினார். அப்போ மறுபடியும் மாயா பூர்ணிமா பேசும்போது எப்பெல்லாம் மாயா தினேஷை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களோ அப்போ பூர்ணிமா இல்லை அவர் ரொம்ப நல்லவர், சாஃப்ட் கார்னர், அப்பப்போ தான் கோவப்படுவார்னு தினேஷுக்கு ஆதரவாக பேசினாங்க. அது மாயாவுக்கும் பிடிக்காமல் போயிருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் மாயா மற்றும் பூர்ணிமா அர்ச்சனான்னு வரும்போது கொஞ்சம் அடிக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பூர்ணிமா அதை பண்ணுவாங்களான்னா டவுட். ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும். அவங்கள பற்றி பேசினாலும் இல்லை அப்படி பேசாத அப்படின்னு தான் வருவாங்க. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக மாயாவுக்கு பிடிக்காது. உனக்கு டிடிஎஃப்ல பாயிண்ட் கொடுக்கவும் நீ அவங்களுக்கு ஜால்ரா தட்டியான்னு பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும், ஒரு பிரிவினை வரும். ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக அவங்க 2 பேத்துக்கும் ஒத்து போகலை. எல்லாத்துக்குமே கருத்து வேறுபாடு வருது. அந்த வகையில் இதுக்கப்புறம் அது இன்னும் அதிகமாகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை தான் அர்ச்சனா பண்ணியிருக்காங்க. அவங்க பொது மனசோட கொடுத்தாலுமே அதில் ஒரு ஸ்மார்ட் மூவ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பிளேயருக்கு போகணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.